தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இளைஞரை வெட்டிக் கொன்ற கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், மேலும் விவரங்கள். நிச்சயமாக ஷா, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில்வே பீடர் சாலையில் நேற்று இரவு ஜோதி முருகன் என்ற இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட ஜோதி முருகனின் உறவினர்கள் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சங்கரன்கோவில் ராஜபாளையம் திருவேங்கடம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் ஒரு பதட்டமும் பரபரப்பும் நிலவுகிறது. காவல்துறை உயரதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் அவர்கள் உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், கைது செய்தால் மட்டுமே நாங்கள் போராட்டத்திலிருந்து விலகுவோம் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி முழுவதும் ஒரு போர்க்களம் போல் காணப்படுகிறது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.